ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பீஸா ரெசிபி. ஸோ இந்த பீஸா ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா வந்து யூஸ்வலாக பீஸா செய்யணுனாவே நம்ம வந்து இந்த பேஸ் ரெடி பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும், அப்புறமா மாவு பிணையணும், அதை பிணைஞ்சு ஹாஃப் அன் ஹவர் ஊற விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸா பேஸ் வந்து நான் ஷாப்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன். கடையில் வாங்கிட்டு வந்து மேலே இருக்கிறதுல மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். இது வித்தின் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டு ஷாப்ல வந்து டொமினோஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ற டைம் தான் வீட்லயே சூப்பரா பண்ணிடலாம். இது பீட்டா பிரெட் வந்து பார்த்தோன்னா ₹26 வந்தது. 2 பிரெட் இருந்தது. அதாவது நம்ம 2 பீஸா செய்துக்கலாம். மற்றபடி மற்ற சீஸ் வந்து பார்த்தோன்னா 150 போல வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்த செலவு வந்து பார்த்தோன்னா ஒரு 240 ஆயிருக்கும். ஆனால் ரெண்டு மீடியம் சைஸ்டு பீஸா வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து வர்த்தும் கூட, மணி சேவிங் கூட, அதே போல் ஒரு என்ஜாய்மெண்ட்டும். குழந்தைங்க அவங்க கூடவே சேர்த்து செய்யும் போது அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்து சிக்கன் பீஸா செய்தோம். சேம் ப்ராசஸ் தான். ஸோ பீஸா பிரெட் மேலே கொஞ்சமாக வந்து சாஸ் ஊற்றிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சீஸ் அப்ளை பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் அடுக்கிட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் சிக்கன் பீஸா செய்யலான்னு சொல்லிட்டு 65 போட்டு அது மேலேயே வந்து அதையும் வச்சுட்டு ஆரிகேனோ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 180 டிகிரிக்கு பேக் பண்ணி, அதாவது ஒரு 12 to 15 மினிட்ஸ் கரெக்டாக அந்த சீஸ் வந்து உருகிற நேரம் தான். ஸோ அது சீஸ் வந்து மெல்ட் ஆகிற அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். ஸோ 15 மினிட்ஸ்க்குள்ளவே ரெடி ஆகிடும். வித்தின் ஒரு 25 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம 2 பீஸா ரெடி பண்ணிடலாம். அதுவும் வந்து காஸ்ட் சேவிங்கில். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம எம்மியாக இருந்தது. பிள்ளைங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அவங்களுமே கட் பண்ணிக்கிட்டு நல்ல சீஸியாக செம்ம டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.